வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம டிஎன்பிஎஸ்சி, டிஎன்டெட் மற்றும் டிஎன்எஸ்ஆர்பி தேர்வுக்கான கணிதத்தில் முழு மதிப்பெண் பெறதுக்கான ஒரு வீடியோ சீரிஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்த்திங்கன்னா தனி வட்டி பகுதி 9. இதுக்கு முன்னாடி நம்ம 8 வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அதெல்லாம் மேலே கைப்பிடுங்க பிளேலிஸ்ட்டில் பார்த்து பயனடைங்க. இந்த வீடியோ பார்த்திங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பார்ட் 9. மேலும் நம்ம டிஎன்பிஎஸ்சி பார்க்கல விஓ குரூப் 4 2024க்கான மார்க் டெஸ்ட் ஆஃபர் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா 5 மார்க் தேர்வதுக்கு ₹200 நீங்கள் பே பண்ணால் போதுமானது. ஸோ ஆன்லைன் பேமெண்ட் பண்ணுறதுக்கு இந்த நம்பருக்கு நீங்கள் ஜிபே பண்ணுங்கள். மேலும் இந்த QR கோட் மூலமாக ஸ்கேன் பண்ணாலும் உங்களால் பேமெண்ட் பண்ண முடியும். அண்ட் தென் பேங்க் டீட்டெயில்ஸ் இருக்குது. ஸோ டேரெக்ட் பேமெண்ட் பண்ணணும் பண்ணிக்கலாம். அண்ட் தென் பார்த்திங்கன்னா நம்முடைய மாதிரி தேர்வு 12 மேல் ஆரம்பித்து ஸோ ஒரு 2 ஜூன் வரையும் முடியும். ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு ஆஃப்லைன் டெஸ்ட், செல்ஃப் அசஸ்மெண்ட் டெஸ்ட் மூலம் நடக்கும். ஸோ சேர்ந்து பயனடைங்க. வினா எண் 17. அதாவது 2 வருடத்தில் ₹2500 ஆனது ₹4000 ஆகிறது எனில் 5500க்கு அதே வட்டி விதத்தில் 3 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் தனி வட்டி யாது அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா 2 விதமான விஷயம் இருக்குது. ஒன்று பார்த்திங்கன்னா ₹2500 அப்படின்றது ₹4000 மாறி இருக்குது. சரிங்களா? அப்போனா ரெண்டுத்துக்கும் இருக்கிற வித்தியாசம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது 4000 மைனஸ் 2500. ஸோ அப்போ ரெண்டுத்துக்கும் இருக்கிற வித்தியாசம் பார்த்திங்கன்னா 1500. ஸோ அப்போ இந்த அமௌண்ட் இவ்வளோ மாறி இருக்குன்னா அப்போ தனி வட்டி எவ்வளோ 1500 தான் என்னுடைய தனி வட்டி. ஸோ அப்போ 2 வருஷத்தில் இந்த ஒரு சேஞ்சஸ் அந்த அமௌண்ட் ஆகிருக்கு அப்படின்னா ₹5500க்கு அதே வட்டி விதத்தில் 3 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் தனி வட்டி எவ்வளவு? ஸோ அப்போ இதில் நம்ம எந்த விகிதம் அப்படின்னு நம்ம கொடுக்கல. ஸோ எத்தனை பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட் அப்படின்றத நமக்கு இங்கே சொல்லலை. ஸோ அப்போ அதை நம்ம கண்டுபிடிச்சோன்னா நம்ம ஈஸியாக ஆன்சரையும் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இப்போ 1500 தனி வட்டி. இப்போ நம்ம இந்த பிஎன்ஆர் ஃபார்முலா அப்ளை பண்ண வச்சுக்கோங்களேன். அமௌண்ட் பார்த்திங்கன்னா இங்கே 2500 இருக்குது. ஸோ அதை போட்டுக்கோங்க. அடுத்தது எண் பார்த்திங்கன்னா 2. ஸோ 2 வருஷன்றால நம்ம 2ன்னு போட்டுக்கலாம். அடுத்தது ஆர் நமக்கு தெரியாது. ஸோ அப்போ ஆரை மட்டும் அப்படியே போட்டுட்டு கீழே பார்த்திங்கன்னா 100% அப்படின்றத நம்ம போட்டுக்கணும். சரிங்களா? ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சாச்சு தனி வட்டி எவ்வளோனா 1500ன்றது நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஸோ அப்போ இதை வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அதாவது வட்டி கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ நம்ம வட்டி கண்டுபிடிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். இதில் ஒரு சின்ன சேஞ்ச், அதாவது மேலே இருக்கிறதெல்லாம் கீழே வந்துடணும். ஸோ இங்கே மேலே இருக்குல்ல இந்த எல்லாமே பார்த்திங்கன்னா கீழே வந்துடணும், கீழே இருக்கிறது மேலே வந்துடணும். ஸோ அந்த மாதிரியே தான் நம்ம இதை ஒரு இன்டர்சேஞ்ச் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணோன்னா எப்படி வரும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 1500 இருக்குது. ஸோ 1500 அங்கேயே இருக்குது. கீழே இருக்க 100 மேலே போய்ட்டுன்னு சொன்னால் அப்போ 100 போட்டுக்கோங்க. இப்போ கீழே பார்த்திங்கன்னா 2500 × 2. சரிங்களா? ஸோ இப்போ இது பார்த்திங்கன்னா ரெண்டுத்தையும் பெருக்கி வகுத்தோன்னா நமக்கு கிடைக்கிறது தான் பார்த்திங்கன்னா வட்டி விகிதம். ஸோ இப்போ இதில் 2 ஜீரோவுக்கு 2 ஜீரோ போயிடுச்சு. சரிங்களா? ஓகே. ஸோ அடுத்த இப்போ இங்கே பார்த்திங்கன்னா 15 இருக்குது. ஸோ இந்த இடத்துல 100 இருக்குது. ஸோ இப்போ இங்கே நம்ம 5ஆல் இது நம்ம வகுக்க போகிறோம். இங்கே 5 25, இந்த இடத்துல 3 5 5. சரிங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்க 5ஆல் நம்ம இதை வகுத்தோன்னா 1 5 5 ஆகிடும். இங்கே 5 பார்த்திங்கன்னா 10 ஆகிடும். ஸோ இப்போ இங்கே 3 2 இருக்குது. இப்போ இங்கே நம்ம திரும்பி நம்ம அடிக்கலாம். சரிங்களா? அதாவது இங்கே 2 இருக்குது. இந்த இடத்துல நம்ம 10 முறை இது பண்ணால் இங்கே 20ன்றது 10ஆக மாறிடும். இப்போ இங்கே 3 × 10 இருக்குது. ஸோ அப்போ இந்த 3ஐயும் இந்த 10ஐயும் நம்ம பெருக்கணும்னா 30 வரும். ஸோ அப்போ 30 அப்படின்றது தான் நம்ம கண்டுபிடிச்ச வட்டி சதவீதம். ஸோ அப்போ வட்டி சதவீதம் நமக்கு 30 கிடச்சிருச்சு. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஆட்டோமேட்டிக்காக நம்ம இங்கே இருக்கிற நம்ம இங்கே இருக்கிற இந்த அமௌண்ட்டுக்கு நம்ம வட்டியை கண்டுபிடிச்சிடலாம் 3 வருஷத்துக்கு. ஸோ இதுக்கு நம்ம பிஎன்ஆர் ஃபார்முலா போட்டோன்னா பியோட வேல்யூ பார்த்திங்கன்னா 5500 இன்ட்டு என் சொல்லிட்டாங்க 3 வருஷத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆர் பார்த்திங்கன்னா நமக்கு தெரியும் 30 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ 30 போட்டாச்சா? இப்போ கீழே பார்த்திங்கன்னா நம்ம 100 போட்டுக்கலாம். போட்டு இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த 2 ஜீரோவுக்கு 2 ஜீரோ அடிச்சிடலாம். அடுத்து பார்த்திங்கன்னா 55 × 30. ஸோ 55யும் 30 × 3 இது 3த்தையுமே நீங்கள் பெருக்குனீங்கன்னா உங்களுக்கு வர்ற ஆன்சர் பார்த்திங்கன்னா 4950 அப்படின்றது. ஸோ அப்போ பார்த்திங்கன்னா 30% நம்ம வட்டி கண்டுபிடிச்சோன்னா நம்ம பெற தனி வட்டி எல்லாமே பார்த்திங்கன்னா எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா 4950 அப்படின்றது தான் இதோடைய சரியான ஆன்சர். சரிங்களா?
அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 18வது கணக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த 18வது கணக்கில் வந்து என்ன சொல்கிறாங்கன்றதை பார்ப்போம். அதாவது ரூபாய் 3000 ஆனது 5% வட்டியில் முதலீடு செய்யப்படுகிறது. ஒவ்வொரு 10 ஆண்டுக்கும் ஒரு முறை வட்டியானது அசலோடு சேர்க்கப்படுகிறது. அதாவது ஒரு 10 வருஷத்துக்கு ஒரு என்ன பண்ணுறாங்க, வட்டியை வந்து அசலோடு சேர்க்குறாங்க. அப்படின்னா அந்த தொகையானது எத்தனை ஆண்டுகளில் 5000 ரூபாயாக மாறும் அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது 3000ன்றது எப்போ வந்து 5000 ரூபாயாக மாறுன்றதை இங்கே கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேம் இந்த பிஎன்ஆர் ஃபார்முலாவில் தான் நம்ம போட போகிறோம். பிஎன்ஆர் ஃபார்முலாவில் வந்து நம்ம 3000 அப்படின்றது தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், இதில் வந்து பிஏ எடுத்துக்க போகிறோம். சரிங்களா? அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா என் வந்து பார்த்திங்கன்னா நம்பர் ஆஃப் டேஸ். ஸோ நம்பர் ஆஃப் டேஸ் வந்து 10 வருஷம் கொடுத்துருக்காங்க. அப்போ 10 போட்டுக்கோங்க. ஆர் வந்து ரேஷியோ வந்து 5%. சரிங்களா? கீழே வந்து நீங்கள் 100 போட்டுக்கோங்க. போட்டு இப்போ 2 ஜீரோவுக்கு 2 ஜீரோ அடிச்சிடலாம். 30 × 10 300, 300 × 5 1500. சரிங்களா? ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா 1500ன்றது நமக்கு தெரிஞ்சு போச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 10 வருஷம் முடிவில் வந்து, சரிங்களா, 10 வருஷம் முடிவில் வந்து இந்த 3000 கூட வந்து இந்த 1500 சேர்த்தா எவ்வளோ ஆகும், 4500 வரும். சரிங்களா? ஸோ அதை பார்த்துக்கோங்க. நம்ம ஆல்ரெடி வந்து இது எல்லாத்துக்குமே வந்து முதலீடு செய்யப்பட்டிருக்கு. ஒவ்வொரு வருஷம் 10 வருஷத்துக்கு ஒரு என்ன பண்ணுறாங்க, வட்டி வந்து அசோட சேர்க்குறாங்க. அப்படின்னா அந்த தொகை வந்து எத்தனை ஆண்டுகளில் வந்து 5000 மாறும்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதே மாதிரி தான் பிஎன்ஆர் ஃபார்முலா போட்டால் நமக்கு தனி வட்டி மட்டும் எவ்வளோ வந்திருக்கு, 1500 வந்து தனி வட்டியாக வந்திருக்கு. அப்போனா வந்து பார்த்திங்கன்னா 10 வருஷம் முடிவில் வந்து எவ்வளோ அமௌண்ட்டாக மாறும், 3000 1500 ரெண்டையும் சேர்த்தா வந்து 4500 மாறும். அப்போ மீதி தொகை எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4500 கூட -500 பண்ணால் எவ்வளோ இருக்குது, மீதி வந்து 4500 கூட 5000 பண்ணால் மீதி 500 வந்து இருக்கும். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் மீதி 500 வந்து இருக்கும். சரிங்களா? அப்போ இந்த 500 வந்து இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணணுன்னா, நம்ம பிஎன்ஆர் போட்டு இந்த மீதிக்கான தனி வட்டியை நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஸோ அப்போ மீதி இது வந்து பார்த்திங்கன்னா தனி வட்டி. ஸோ நம்ம கண்டுபிடிச்சது என்னது, இது வந்து தனி வட்டி. அப்போ திரும்பி நம்ம என்ன பண்ண போகிறோம், பிஎன்ஆர் ஃபார்முலா போட போகிறோம். பிஎன்ஆர் ஃபார்முலாவில் போட போகிறோம். அது மாதிரி பிஎன்ஆர் ஃபார்முலா நீங்கள் போட்டிங்கன்னா என்ன வரும், 4500 × n × 5. சரிங்களா? ஸோ இப்போ 5ன்றதை நம்ம இங்கே போட்டாச்சு. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து 100. ஏன்னா நம்ம 10 வருஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா 4500 அப்படின்றது தான் வந்து நம்ம கண்டுபிடிச்சது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே 4500 × n இந்த இடத்துல வந்து 5 வருஷம் இருக்குது. ஸோ இது எப்படி வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 4500 இருக்குது பார்த்திங்களா, இந்த 4500 அப்படின்றது நம்ம வந்து 10 வருஷத்தில் நம்ம கண்டுபிடிச்சது. அப்போ நம்ம 10 வருஷத்தில் அசலாக நம்ம வந்து எடுத்துக்கிறோம். இப்போ இந்த 500ன்றது நம்மளுடைய தனி வட்டி. சரிங்களா? 500ன்றது என்னது, தனி வட்டி. ஸோ இப்போ தனி வட்டியாக இருக்கும்போது 4500 × 5. ஸோ இதில் 5 அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி வட்டி பர்சன்டேஜ் நம்ம பார்த்தோம்ல, அந்த 5 நம்ம இங்கே போட்டாச்சு. ஸோ அப்போ பிஎன்ஆரில் வந்து 4500 × n × 5/100 தனி வட்டி வந்து ஆல்ரெடி நம்ம இங்கே பார்த்த இதுதான் வந்து நம்மளுடைய தனி வட்டி, அதாவது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும், நம்ம வந்து n கண்டுபிடிக்கணும். அப்படின்னா இங்கே இருக்கிற நம்பரை நம்ம என்ன பண்ணணும், ரெசிப்ரோக்கல் பண்ணணும். அதாவது இந்த இடத்துல ஒரு இடத்துக்கு மாற்றணும். அப்போ n போட்டுக்கோங்க. போட்டு கீழே இருக்கலாம் மேலே வரணும், மேலே இருக்கலாம் கீழே வரணும். அப்படி போச்சுன்னா இங்கே கீழே இருக்கிறது மேலே போயிடும். அப்போ 500 × 100 மாறிடும். இப்போ மேலே இருக்கலாம் கீழே வந்துடும். 4500 × 5. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா என்னன்றது இங்கே இருக்குது, நம்ம அதை கண்டுபிடிக்கிறதால நம்ம அதை இந்த பக்கம் போட்டுக்கிறோம். ஸோ இப்போ என்ன பண்ணலாம், 2 ஜீரோவுக்கு 2 ஜீரோ போயிடுச்சு. சரிங்களா? இங்கேயும் ஒரு 5 5 ஒரு 5 5ன்னு போயிடுச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இங்கே 45 இருக்குது. இந்த இடத்துல வந்து 100 இருக்குது. இப்போ நம்ம 5வது ஏற்பாடு எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன். இங்கே 9 5 45 வரும். இங்கே 5 10ன்னு வந்தால் 20 வரும். ஸோ அப்போ இங்கே வந்து என்ன வரும், 20/9 அப்படின்னு வரும். ஸோ இதோட ஆன்சர்னால் கிடையாது. இன்னும் நம்ம ஆன்சர் கண்டுபிடினா இது ரெண்டுத்தையும் நம்ம வகுக்கணும். அப்படி வகுத்தோன்னா 20 உள்ளே போட்டுக்கோங்க. ஸோ இங்கே இருக்கிற 9 வந்து வெளில போட்டுக்கோங்க. வெளில போட்டுக்கிட்டிங்கன்னா
ஓர் 9 9 ஈர் 9 18. அப்போ 18 போச்சுன்னா மீதி வந்து 2 வரும். சரியா? அப்போ இந்த ஆன்சரை வந்து நம்ம எப்படி அந்த 20/9 இருக்குல்ல, இதோட ஆன்சரை நம்ம எப்படி எழுதணும்னா, இங்கே இருக்கிற ஈவுத்தொகையை இப்படி முழு நம்பராக போட்டுக்கணும். போட்டுட்டு அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா மீதி இருக்குல்ல, அதை மேலே போட்டுக்கோங்க. வகுத்தியை வந்து பார்த்திங்கன்னா கீழே 9 போட்டுக்கோங்க. ஸோ இந்த நம்பரை கீழே போட்டுக்கோங்க. ஸோ இவ்வளோ தாங்க வந்து. அப்போ ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 2/9 தான் வந்து ஆன்சர். சரிங்களா? ஸோ நம்ம ஸ்பார்க்கோட இதர படைப்புகள் வந்து திங்க் பாசிட்டிவ் தமிழ் உங்களுக்கு தேவையான மோட்டிவேஷன் இருக்கும் பார்த்து பண்ணிங்க. அந்த லாலிட் தமிழ் உங்களுக்கு தேவையான லாஸ்ட் நம்ம IPC RPC எவிடன்ஸ் வீடியோஸ் இருக்கும் பார்த்து பண்ணிங்க. அண்ட் ஸ்போக்கன் இங்கிலீஷ் வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்குது பார்த்து பண்ணிங்க. மேலும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த லிங்க் ப்ரெஸ் பண்ணுங்கள். மேலும் என்னுடைய வாட்ஸ்அப் மற்றும் ஃபேஸ்புக் குரூப்பில் வந்து போய் ஜாயின் பண்ணி வீடியோஸ்லாம் வந்து பார்த்து பண்ணிங்க. இந்த வீடியோ பார்த்தமைக்கு மிக்க நன்றி. அடுத்த மீண்டும் ஒரு புது சந்திப்போம். நன்றி நன்றி நன்றி. வாழ்க வளமுடன்.